எந்தெந்த உணவுகள் எவ்வளவு நேரத்தில் செரிமானமாகும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 369 யூனிவர்சல் கீ சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம். மனிதர்களாகிய நாம் உண்ணும் உணவுலேருந்து தான் நம்முடைய உடம்புக்கு ஆற்றலை பெறுகிறோம். உண்ணும் உணவு விரைவாக செரிமானமாக வேண்டும். அப்போது தான் நம்முடைய குடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். ஒருவருடைய வயது, பாலினம், வளர்ச்சிதை மாற்றம், அவர் சாப்பிட்ற உணவோட வகை, இதை பொறுத்து செரிமான செயல்முறை அமையுதுங்க. நாம் சாப்பிட்ற உணவை பொறுத்து செரிமான செயல்முறை 24 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரத்துக்கு நடைபெறலாம். தண்ணீர் எவ்வளோ நேரத்தில் செரிமானமாகும்? வாட்டர் இது விரைவாக செரிமானமாகக்கூடியது. இருந்தாலும் வயிறு நிரம்பி இருந்ததுன்னா ஜீரணமாகும் நேரம் மாறுபடும். வெறும் வயிற்றில் நம்ம தண்ணி குடிக்கும்போது 5 நிமிடங்களில் அது நம்முடைய குடல் உறிஞ்சு கொள்ளும். ஆனால் நாம் அதிக அளவு சாப்பிட்டு தண்ணீர் பருகணும்னா அது உறிஞ்சப்படுவதற்கு சில மணி நேரம் ஆகும். ஜூஸ் குடித்தோம்னா எவ்வளோ நேரத்தில் செரிமானம் ஆகும்? ஜூஸ் நம்ம குடிக்கும்போது அது 20 நிமிடத்தில் ஜீரணமாகிவிடும். அதில் இருக்கும் சத்து உறிஞ்சப்பட்டு நம்முடைய உடல் உறுப்புகளை சென்றடைந்து அதன் மூலம் நம்முடைய உடம்பு ஆரோக்கியத்தை வலுப்படும். ஸ்மூத்தி இது நம்ம திக்னஸாக இருக்கும். இந்த ஜூஸ் இதில் மிக்சிங்கில் பால் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இது செரிமானம் ஆகிறதுக்கு 30 நிமிஷம் தேவைப்படுங்க. எந்த வகையான உணவை நம்ம உட்கொண்டாலும் அதில் நார்சத்து இருக்கிற உணவை சாப்பிடணும். அப்போ தான் நம்முடைய செரிமான மண்டலத்துக்கு ரொம்ப சிறப்புங்க. பழங்கள் எவ்வளோ நேரத்தில் செரிமானம் ஆகும்? ஃப்ரூட்ஸ், முலாம்பழம், ஆரஞ்சு, திராட்சை, வாழைப்பழம் இதெல்லாம் 30 நிமிடத்தில் செரிமானம் ஆகுது. ஆப்பிள், பேரிக்காய், கிவி, செரி போன்ற பழங்கள் ஜீரணமாக 40 நிமிடம் தேவைப்படுதுங்க. தர்பூசணி, வாட்டர்மெலான் இது செரிமானமாக விரைவாக செரிமானமாகக்கூடியது. இதில் ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால இது 20 நிமிடத்துலேயே செரிமான செயல்முறை இதில் ஒட்டுமொத்தமாகவே நடைபெற்று முடிந்து விடுது. நாம் சாப்பிடும் பொழுது பழங்களை உணவுகளுடன் சேர்த்து உட்கொள்வதை தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றது பார்த்தோம் அப்படின்னா அது இயற்கையாக பழங்கள் இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவு ரைஸ் ஐட்டம் எல்லாம் பார்த்தோம்னா அதை நம்ம செயற்கையாக தயாரிக்கிறோம். அதனால் நம்ம சாப்பிடும் பொழுது உணவு சாப்பிடும் பொழுது சாப்பிட்டு முடித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து பழங்கள் சாப்பிட்லாம். அப்பொழுது செரிமான பிரச்சனை ஸ்மூத்தாக இருக்கும். காய்கறிகள் செரிமானமாக எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ளும்? பழங்களை விட காய்கறிகள் ஜீரணமாக சற்று கூடுதல் நேரம் தேவைப்படுதுங்க. கீரை, வெள்ளரிக்காய், குடமிளகாய், தக்காளி போன்ற நீர்ச்சத்து அதிகம் கொண்ட காய்கறிகள் செரிமானமாக சுமார் 30 நிமிடம் தேவைப்படுதுங்க. முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், பிராய்கோழி காய்கறிகள் 40 நிமிடம் தேவைப்படுது. கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி வேறு காய்கறிகள் இது கிழங்கு ஐட்டத்தில் வரும். இதெல்லாம் செரிமானமாக 50 நிமிடம் எடுத்துக்கொள்ளும். உருளைக்கிழங்கு, சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு, சோளம் செரிமானமாக 1 மணி நேரம் நம்மளுடைய உடம்பு எடுத்துக்குது செரிமானம் ஆகிறதுக்கு. இப்படி நாம் எடுத்துக்கிற உணவுகளை காய்கறிகளுக்கு, பழங்களுக்குன்னு சொல்லிட்டு நேரத்தை எப்படி எடுத்துக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம சாப்பிட்ற உணவுகளுக்கு எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம மெனக்கெட்டு இந்தமாரி படங்கள்லாம் ரெடி பண்ணி இது நம்ம தினத்தந்தி பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கலில் இருக்கிறத நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எழுதி அதிலிருந்து ஒரு நோட்ஸ் எடுத்து இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தானியங்கள் செரிமானமாக எவ்வளோ நேரம் ஆகும்? பழுப்பரிசி, ஓட்ஸ் போன்ற தானியங்கள் செரிமானமாக 1.5 மணி நேரம் தேவைப்படுதுங்க. பருப்பு வகைகள், பீன்ஸ் போன்ற உணவுப் பொருட்கள் செரிமானமாக 2 மணி நேரத்துக்கு மேலேயே தேவைப்படுது. இறைச்சி ஐட்டம், எண்ணெய் இல்லாத மீன் வகைகள், கடல் உணவுகள் சாப்பிட்டா அது 30 நிமிடத்தில் செரிமானம் ஆயிரும். அதே நேரத்தில் சாலமன், மத்தி போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்களை செரிமானமாக 50 நிமிடம் தேவைப்படுதுங்க. ஆடு, கோழி, மாடு, பன்றி இது போன்ற இறைச்சிகளை நாம் உட்கொண்டால் அது செரிமானமாக
4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் ஆகும். சில சமயங்களில் முழுமையாக செரிமானமாக ஒரு நாள் கூட தேவைப்படுங்க. இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நட்ஸு விதை, எள்ளு, சூரியகாந்தி விதைகள், பூசணி விதைகள் ஜீரணமாக 2 மணி நேரம் தேவைப்படுங்க. பச்சை வேர்க்கடலை, பாதாம், முந்திரி பருப்புகள், நட்ஸ், அக்ரூட் பருப்புகள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு 3 மணி நேரம் நம்ம உடம்புக்கு தேவைப்படுதுங்க. இதை நம்ம வந்து ஒரு உணவுப் பொருட்களையும் இந்த லிஸ்ட்டு வந்து நம்ம மைண்டில் இருந்தால் மட்டும்தான் அதை எடுத்துக்கும் போது நம்ம பாடி எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுக்காக தான் நம்ம இந்த வீடியோக்களை வந்து இதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பால் பொருட்கள். இதில் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜீரணிக்க 2 மணி நேரம் தேவைப்படுதுங்க. கெட்டியான பாலாடை கட்டைகள் உண்டு 5 மணி நேரம் தேவைப்படுது. முட்டையின் மஞ்சள் கரு வந்து 30 நிமிடம் ஆகும். முழு முட்டையும் நம்ம ஜீரணமாக 45 நிமிடம் ஆகுதுங்க. நன்றி, வணக்கம்.